2019ஆம் ஆண்டு கோவையில் காதல் திருமணம் செய்த தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையானவரின் சகோதரர் குற்றவாளி என்று கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஸ்ரீரங்கராயன் ஓடை பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் என்ற இளைஞரும் அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி பிரியா என்ற இளைப்பெண்ணனும் காதலித்து வந்தனர். இவர்களது காதலை கனகராஜின் வீட்டார் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கனகராஜும் தர்ஷினி பிரியாவும் அதே பகுதியில் தனியாக வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இதனையடுத்து கனகராஜின் மூத்த சகோதரர் வினோத் கனகராஜின் வீட்டிற்கு சென்று அறிவாளால் தாக்கியதில் கனகராஜ் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனை தடுக்க வந்த வர்ஷினி பிரியாவிற்கும் காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார். வினோத் அவராகவே சென்று மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவருக்கு உதவியாக இருந்த நண்பர்கள் சின்னராஜ், கந்தவேல், ஐயப்பன் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். வினோத் போலீஸ் கஸ்டடியில் தற்போதும் உள்ளார். 4.5 ஆண்டுகளாக இந்த வழக்கு கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்திருந்தார். இந்த வழக்கில் சிறப்பு அரசு வழக்கறிஞராக பவானி மோகன் அவர்களும் பெண்ணின் தாயார் தரப்பில் வழக்கறிஞர் சார்பாக பாலமுருகன் அவர்களும் முன்னிலையில் வாதிட்டனர். விசாரணை முடிவில் குற்றவாளிக்கு மரண தண்டனை வரை கொடுக்கும் அளவிற்கு குற்றம் இருப்பதாக தெரிவித்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வழக்கு விசாரணையை வருகிற 29ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.